டோன்ட் ட்ரை டு டாக் வித் ஒன் பர்சன் ஹூ மேக்ஸ் யூ கம்ஃபர்ட். அதாவது நமக்கு நமக்கு ஒரு பர்சனோட கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருப்போம், அவங்க கூட மட்டுமே பேச நினைக்கும். ஜிம்முக்கு அவங்க வந்தாதான் நம்ம போவோம். மேபி அது உங்களோட ரிலேஷன்ஷிப், இன்னும் ரிலேஷன்ஷிப்ல இதுதான் மோஸ்டா நடக்கும். என்னன்னா, எனக்குன்னு ஒருத்தி இருக்கா, நான் ஏன் எல்லாத்தையுமே பேசணும், எனக்குன்னு ஒருத்தர் இருக்கா, நான் ஏன் எல்லாத்தையுமே பேசணும். கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படின்னு தெரியல, பட் நான் மேக்ஸ் ஆஃப் டைம் பாய்ஸுக்கு தான் வந்து கம்யூனிகேஷன் ஆன்சைட்டி வந்து சொல்லி தருது. இன்ட்ரோவர்ட் ஷை பீப்புளுக்காக தான் நான் மேக்ஸ் ஆஃப் எடுக்கிறனால, இந்த ஷை பீப்புள், இந்த இன்ட்ரோவர்ட் பீப்புள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்குன்னு இந்த ஒரு கம்ஃபர்ட்ல இவன் ஒருத்தன் கூட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கேன், எனக்கே மற்ற ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நான் இந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், எனக்கே மற்ற கேர்ள்ஸ் கூட பேசணும். இந்த மென்டாலிட்டி அதிகமா இருக்கு. இந்த மென்டாலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்களோட அந்த ஒரு பேட்டர்னை உடைச்சு வெளியே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா உங்களால இருக்க முடியாது. மேபி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல, மேபி ஸ்கூல்ஸ் வரைக்கும் அது வந்து ஓகேன்னு வச்சுக்கோங்க. காலேஜஸ்ல செமினார்ஸ், குரூப் டிஸ்கஷன் அண்ட் ஸோ உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூஸ்ன்னு சொல்லி இப்படி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா போக வேணாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் மேபி நீங்க ஒரு என்டர்பிரனரா இருக்கீங்க, சேல்ஸ் பர்சனா இருக்கீங்க, கண்டிப்பா இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாத்தையுமே பேசிதான் ஆகணும். ஸோ அப்போ அந்த கம்யூனிகேஷன் நம்ம பழகணும் அப்படின்னா, நம்ம கோர்ஸ் பார்க்கறதுனாலயோ இல்லை மற்றவங்க கிட்ட கேட்கறதுனாலயோ அது வந்துருமானா, எஸ் ஓகே, ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் ஒரு கோர்ஸ் பண்றேன், ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் ரிலீஸ் பண்ண போறேன், ஆன்சைட்டி எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி கான்ஃபிடென்ட்டா மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்ல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற இது மாதிரி தனித்தனி டாபிக்ல நான் வந்து ஒரு கோர்ஸ் ரெடி பண்ண போறேன், மேக் பண்ண போறேன், நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா ஓகே ஃபைன். அது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஒன்றுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னா ஃபைன். அந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கிறது மூலியமா நீங்க நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஆனா அது எங்க உங்களுக்கு வந்து நீங்க சூப்பரான ஒரு பர்சன் காட்டும் அப்படின்னா, நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஓகே ஃபைன், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். பிகாஸ் என் லைஃபை பொறுத்தவரை என்னோட ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 4 months முன்னாடி, என்னோட காலேஜ் டைம்ல 2019 முதல் கொண்டு எனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னாலே, நான் மற்ற யார்ட்டையுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டேன், கேர்ள்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டேன், எங்க வீட்டில் இருக்கவங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்குன்னு தான் அவங்க இருக்காங்களே, அந்த ஒரு மென்டாலிட்டி. இவங்க இருக்கும்போது நான் ஏன் மற்றவங்க கூட பேசணும், அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன். அது தப்பு இல்லை. ஒரு லிமிட்டுக்கு மேல மீறி போகும்போது தப்பு. நீ இங்கிட்டும் ஓட்டுற அங்கிட்டும் ஓட்டுற அப்படிங்கும் போது அது தப்பு. பட் அது தப்பு ரைட் நான் இங்க சொல்றதுக்கு ஆள் கிடையாது. பிகாஸ் நான் ஒரே டைம்ல 2-3 ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றதுக்கு கரெக்டான எனக்கு தெரியல. பட் த திங், தப்பு ரைட்டு அப்படிங்கிறத நான் எப்பவுமே பெருசா இந்த மாதிரி விஷயங்களை நான் யோசிச்சது கிடையாது. பட் நான் பெருசா பிலீவ் பண்றது என்னன்னா, எனக்கு செட் ஆகும் ஆகாது, இதுல நான் மேக்ஸ் ஆஃப் டைம் இருப்பேன். ஸோ நீ கேப்பபிள் அப்படின்னா ஓகே ஃபைன், யூ கேன் டூ இட். பட் இஃப் யூ நாட் அ கேப்பபிள் அந்த லெவல் அப்படின்னா நீங்க அதை பண்ணக்கூடாது. ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட காலேஜ்ல அந்த ஸ்டோரி தான் சொல்லியிருந்தேன். என்னோட காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கம்ஃபர்ட் சர்க்கிளை விட்டு, அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு கம்ஃபர்ட் சர்க்கிளை விட்டுட்டு வெளியே போறேன். புதுசா ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசுறாங்க, ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் அவங்க மேல டிபெண்ட் ஆயிட்டேன். ஸோ அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இல்லாம என் லைஃபே இல்லை. அதான் இவங்க இருக்காங்களே, நான் ஏன் மற்றவங்க கூட பேசணும், மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு காலேஜ் டைம்ல பெருசா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இருந்தது கிடையாது. என் ஸ்கூல் டைம்ல ஓகே ஃபைன், பட் அவங்கள 1-2 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்க. பட் காலேஜ் டைம்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசா இருந்தது கிடையவே கிடையாது. மேபி அதுல இருந்து 1-2 பேர் இப்பவுமே கான்டாக்ட்ல இருக்காங்க, 1-2 பேர் இருக்காங்க. பட் எல்லா கூடமே நான் கம்யூனிகேட் பண்ணதும் இல்லை. பெருசா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் காலேஜ்ல அப்படின்னு சொன்னதுக்கு யாருமே கிடையாது. பட் ஐ கெட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இல் ட்ரீட் யூ, தே வில் இல் ட்ரீட் யூ. அவங்க எவ்வளோ நல்ல பர்சனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல குணம் இருந்தவங்களா இருந்தாலும் சரி, உன்னை இல் ட்ரீட் பண்ண நினைப்பாங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன், உங்க கூட நீங்க வந்து யாருக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம், எப்பவுமே அவங்க கூட தான் இருக்கீங்க. அவங்க ஃபோன் பண்ணா உடனே எடுத்துடுறீங்க, அவங்க மெசேஜ் பண்ணா உடனே பாத்துடுறீங்க, உடனே பேசிடுறீங்க அப்படின்னாலே நீங்க வெட்டியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது மற்ற யூடியூபர்ஸ் சொல்ற மாதிரி ஓகே, அவங்க வந்து 5 minutes கழிச்சு உனக்கு ரிப்ளை பண்றாங்க, 5 minutes கழிச்சு ரிப்ளை பண்ண நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் 5 minutes கழிச்சு உன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்றாங்கனாலே உன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். எனக்கு இப்போ நான் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு ரொம்ப நானும் அவங்களும் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா, எப்பயாவது நான் பேசுவேன். ஒரு 2 years அவங்க என்ன
லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு பெருசா லவ் ரிலேஷன்ஷிப்ல இப்போதைக்கு நான் பெருசா போறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால நான் எப்பயாவது அவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ணுவேன். அவங்க எப்பவுமே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, கால் பண்ணுவாங்க. நேத்து கூட எனக்கு 8 times கால் பண்ணாங்க. பிகாஸ் த திங் என்னன்னா, நான் என்னோட பர்பஸ் நோக்கி போயிட்டு இருக்கேன். அதாவது என்ன மாதிரி பேசுறதுக்கு கஷ்டப்படுற பசங்களுக்கு ஐ ஜஸ்ட் நீட் டு கெட் அவுட் ஃப்ரம் த சோஷியல் ஆன்சைட்டி அண்ட் பிகம் அண்ட் மேக் தம் கான்ஃபிடென்ட், ரைட்? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். சோஷியல் ஆன்சைட்டிங்கிறது ஒரு ஷைனஸ், ஒரு ஃபியர். சோஷியலி என்னால் இருக்க முடியல, ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியல, என்னால் மற்றவங்க கூட பேச முடியல அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், பேச சொல்லி என்னோட மைண்ட் ஃபுல்லா இதுதான் ஓடிட்டு இருக்கனால என்னால் பெருசா அவங்க கூட டைம் பண்ண முடியாது. பட் அப்பப்போ நான் பேசுவேன். ஆனா இங்க நம்ம தமிழ்ல நார்மல் யூடியூபர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க நிறைய டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. மேபி இருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை அப்படி நடக்காது. இதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குது என் லைஃப்ல. நான் யார் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றேனோ அவங்க எல்லாருமே சீக்கிரமாவே என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் யார் கூட நான் பெருசா டைம் அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் தரலன்னு சொல்ல, நான் முக்கியத்துவம் தருவேன். பட் அட் த சேம் டைம் என்னோட ஒர்க் தான் எனக்கு ப்ரையாரிட்டி. நான் ரொம்ப ப்ரையாரிட்டி என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன நான் எப்படி அப்டேட் பண்ணலாம், என்னோட பிசிக் எப்படி நான் பில்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல நான் வந்து போயிட்டு இருக்கனால எப்பயாவது நான் இன்ஸ்டாகிராமே போவேன்னு வச்சுக்கோங்க. எப்பயாவது தான் போவேன், எப்பயாவது நான் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுவேன், எப்பயாவது தான் என்னோட ஃபோன் வந்து ஆன்ல இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே எப்பயாவது நடக்கிறதுனால I get huge amount of attention from those guys, right? Because ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ யாருக்குமே தெரியாது. பட் ஒரு விஷயம் ரொம்ப அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதோட டிமாண்ட் அதிகமா இருக்கும். சேல்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் தெரியும், டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. டிமாண்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா சப்ளை கம்மி பண்ணிடுவாங்க. சப்ளை அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா டிமாண்ட் கம்மியாகும். ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் strategy, right? So they will ill treat you. நான் யார் கூட, அதாவது என்னோட ரிலேஷன்ஷிப், அந்த காலேஜ் ரிலேஷன்ஷிப்ல நான் அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பெருசா ப்ரையாரிட்டி கொடுக்காம அவங்க தான்ப்பா, அவங்க எல்லாமே என் லைஃபே இல்லை, இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு பெருசா வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து மேஸ்குலினா மாறிடுவாங்க. நம்ம வந்து அந்த ஃபெமினைன் குவாலிட்டியோட இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஃபெமினைன் குவாலிட்டி அந்த இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபெமினைன் குவாலிட்டி இந்த சென்ஸ் லைக் எப்பவுமே வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதை பத்தி நினைக்கிறது வந்து ஃபெமினைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரைட்ஸ். பட் மேஸ்குலின் ட்ரைட்டை பொறுத்தவரை பர்பஸ், ஒர்க், கோல்ஸ், இது ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து மேஸ்குலின் ட்ரைட்ஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம அவங்க கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைச்சா கூட அவங்க என் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியே போகணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம அதிகமான டைம் மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது, நம்ம அதிகமான ப்ரையாரிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கும் போது. ஸோ அப்போ நீங்க ப்ரையாரிட்டியே கொடுக்க கூடாதா கேஜே அப்படின்னு கேட்டா, நான் ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க நான் சொல்ல மாட்டேன். ப்ரையாரிட்டி கொடுங்க. பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரா இருக்கணும் அப்படின்னா நீங்களா தான் இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி இருந்தா முதல்ல நடக்கிறது they will ill treat you. ஓகே, ரெண்டாவது அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், உடஞ்சிருவீங்க, ஒட்டுமொத்தமா உடஞ்சிருவீங்க. நேற்று என்னோட கஸ்டமர் கிட்ட நான் வந்து கால் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா எப்பவுமே என்னோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்க கிட்ட நான் கால் பேசுறது ஒரு வழக்கம். ஸோ அதனால நான் அவர்கிட்ட வந்து கால் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, நானுமே இப்படிதான் இருந்தேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்து நான் அவங்கள்ட்ட மட்டுமே பேசிட்டு இருக்கேன். அவ இருக்கும்போது நான் ஏன் மற்றவங்க கிட்ட பேசணும், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் எனக்கு வந்து அதிகமா இருக்கும். ஆனா ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல நான் அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை வந்துருச்சு. எங்களால வந்து ஒரு நார்மலா லைஃபை லீட் பண்ண முடியல. அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு உங்க கூட இருக்கிறதே பிடிக்கல அப்படின்ட்டாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு நான் உங்க வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் மாத்தி என் மேல நான் கான்சென்ட்ரேஷன் கொண்டு வந்து என்ன நான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நாங்க திரும்பியும் பேட்சப் ஆனோம். இப்போ எங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் அவளை ரொம்ப சூப்பரா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் இப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டியை சொன்னாங்க. ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருந்துச்சு. பிகாஸ் நம்மளால ஒருத்தரோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ரொம்ப பெரிய விஷயமா நான் கன்சிடர் பண்றேன் ஆக்சுவலி. ஏன்னா நான் என்னோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய தப்பு பண்ணிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். என்னோட லைஃப்ல நான் இவ்வளோ ரிலேஷன்ஷிப், எனக்கு வந்து ஒரு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே பிரேக்கப் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நான் அதிகமான ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நல்லா பேசுவாங்க, நானும் அவங்க கூட அப்படியே
அவங்க ஃபோன் பண்ணா உடனே எடுத்து பேசுறது, அவங்க மெசேஜ் பண்ணா உடனே மெசேஜ் பண்றது, அவங்க எல்லாமே என் லைஃபே இல்லைன்னு சொல்றது, இப்படி பிளா 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 பிளா. தென் தென் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல இல்ல வேணாம் அப்படின்ட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேசுறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு கேஷுவலா அவங்க கூட கேஷுவல் செக்ஸோ இன்டிமேட் செக்ஸோ வச்சிருக்கிறோம்னா கூட ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான ஒரு கேஷுவல் இருந்துச்சுன்னா, மேபி நான் டீஜென்ரேட்டா இருக்கும்போது நடந்த விஷயம் அது. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா கூட அவங்க என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அவங்களுக்கு ஒரு ஒரு ஒரிஜினல் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் பேட்சப் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மள இல்ல எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க, நான் அவங்கள்ட்ட பேச பிடிக்கல, நீ வந்து எப்படி இருக்க அப்படி இருக்கான்னு சொல்லி இப்படி பண்ணிடுவாங்க. மேபி நீங்க என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு பொண்ணோட கண்டிப்பா இன்டிமேட்டா இருந்திருப்பீங்க. பட் ஒரு சர்டன் பீரியட்ல அவங்க உங்களை வேணாட்டு இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிடைச்சிருக்கும். அது வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்படியும் இருக்காங்க இங்க. ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் அது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ரொம்ப அவளே என்ன விட்டுட்டு போயிட்டா, என் லைஃபே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்கிற இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிடுவீங்க. பிகாஸ் என்னோட ஜிம்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. பட் ஆனாலும் அவர் இன்ன வரைக்குமே அந்த பொண்ணு மேபி அரௌண்ட் 2 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இன்னுமே அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு மற்ற யார்ட்டையும் பேசாம, மற்ற யார்ட்டையுமே பழகாம என்ன பண்ணும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இல்லை. பசங்க கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் பேசுறது பழகிறது அவ்வளவுதானே தவிர வெளியே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுறது கிடையாது, பழகிறது கிடையாது, எல்லாத்தையுமே பேசணும்னு நினைக்கிறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு உங்களை மென்டலி சிக்காக்கும்ங்கிறத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் அமௌண்ட் ஆஃப் ஐடியா. மேபி நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்ல உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் எனக்கு அவங்க யாரும் தேவை கிடையாது. எனக்கு தேவை யார் அப்படின்னா இன்ட்ரோவர்ட்ஸ், ஷை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப டம்பா ட்ரீட் பண்ணிக்கிற பீப்புள் தான். அவங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான், அவங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா மாறலாம். ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆயிருக்கேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஹியர். ரைட், ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல சாஃப்ட் கைஸ் நேச்சர்ல ஃபாலோ ஆயிடுவீங்க. சாஃப்ட் கைஸ் நேச்சர் அப்படின்னா இப்போ சொசைட்டி சொல்ற மாதிரி ஈக்குவாலிட்டி, அவங்க இல்லைன்னா வந்து இருக்க முடியாது, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம், இந்த மாதிரி. பட் ஒன்ஸ் நான் என்னோட பிஸ்னஸை பொறுத்தவரையும் சரி, இல்லை மற்ற விஷயங்களை பொறுத்தவரை நான் எப்போல்லாம் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சொசைட்டி சொல்ற மாதிரி குட் சாஃப்ட் நேச்சர் கையா இருக்கும்போது சீரியஸ்லி ஒரு சர்டன் பீரியட் மேல கேர்ள்ஸ் என்ன வேணான்னு சொல்லிட்டு போனதுதான் நடந்துச்சு. பட் நான் என்னைக்கு ஒரு பேட் கை, அதாவது நான் உங்களை பேட் கைனா ரொம்ப ரவுடி அந்த ரக்கட் டைப் ஆஃப் கை அந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல. பட் என்னைக்கு நான் வந்து ஐ மீன் சுயநலமா செல்ஃபிஷா என் லைஃப், என்னோட ஒர்க், என்னோட பிஸ்னஸ் அப்படின்னு நான் இருக்கும்போது ஐ வில் கெட் a huge amount of attention. ஸோ இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஜிம்ல நான் எப்பவுமே ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசுவேன். ஸோ அவங்க இன்னைக்கு எனக்கு பேசணும்னு பெருசா தோணவே இல்லை ஆக்சுவலி. நான் அதனால என்ன பண்றேன், நான் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நான் அப்படியே ஸ்ட்ரெச்சஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே சைடில் இப்படின்னு பார்த்தா அவங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாய் அப்படின்னு அவங்க வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா வந்து உன் கண்ணே உனக்கு கண்ணே தெரியலையா, என்னை பார்க்கவே இல்லை, நீ ஏன் பேசவே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்டாங்க. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒருத்தவங்க கூட பேசுறோம் அப்படின்னா எப்பவுமே அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கணும், அவங்க கூட இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. மேபி நீங்க அப்படியே இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் மேபி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நோ அஃபென்ஸ் ரைட் சொல்றேன், மேபி ஒருவேளை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 1. நம்பர் 2, மென்டல் ஹெல்த்துங்கிறது பயங்கரமா போயிடும். நம்பர் 3, பழைய ஹேபிட்ஸ்குள்ள போய் மாட்டிப்பீங்க. இது எல்லாமே தொடர்ந்து நடக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது உங்களுக்கு தேவையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே பேசணும், எல்லாத்தையுமே பழகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஸோ அப்படி எல்லாத்தையுமே பேசணும் பழகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஒரு பொண்ணுகிட்ட, ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க அவங்களோட மென்டாலிட்டி என்ன, எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, இல்ல ஒரு பையன், ஏன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் ஏன் இவனை தவிர எல்லாத்தையும் பேசணும், நான் ஏன் இவனை தவிர எல்லாத்தையும் போய் பழகணும். ஐ மீன் கேர்ள்ஸுக்கு நான் சொல்றது பாய்ஸ்க்கு மட்டும். ஓகே, ஸோ நான் ஏன் எல்லாத்தையும் பேசணும், நான் ஏன் எல்லாத்தையும் பழகணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே பேசணும், எல்லாத்தையுமே பண்ணணும். நீங்க அவங்களுக்கு பண்ற துரோகங்கிறது அது கிடையாது. முதல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவை தூக்கி போடுங்க. இந்த மாதிரியான புல்ஷீட்டான அட்வைசஸ் யாராவது கொடுக்குறாங்க, லட்சே இல்ல நீ வாண்ட மட்டும் தான் பேசணும், நீ யார்ட்டுமே பேசக்கூடாது. ஏன்னா இது நான் பண்ணிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கு, எப்பவுமே அந்த பொண்ணு கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். நான் என்ன சொல்லுவேன்னா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லா பார்த்துக்கூடா, நல்லா பேசுறா, நீ வேற யார்ட்டையும் பேசக்கூடாதுடா, தப்புடான்னு சொல்லுவேன். பட் ஆனா நான் இன்னைக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னா பிகாஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்,
என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஒரு விஷயம். மேபி இந்த சொசைட்டி சொல்ற நீங்க இந்த விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஓகே சூப்பர். ஒர்க் அவுட் ஆகல, மேபி நீங்க என்னோட ட்ரையட்ல இருக்கீங்க, என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க அவங்க கூட மட்டுமே பேசணும் பழகணும் இருக்காதீங்க. இதுதான் உங்களை ஒரு அப்ஜெக்ஷன்ல கொண்டு போய் விட்டுரும். அவங்க உங்களை இல் ட்ரீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இல் ட்ரீட் இன் த சென்ஸ் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. மேபி உங்களை சீட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சீரியஸா சொல்றேன், சீரியஸ்லி நடக்கும். பிகாஸ் நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல ஒருத்தவங்க கூடயே இருக்கீங்க, உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன இருக்கு பேச பழக, போர் ஆயிடும். ரைட், லெட்ஸ் சே ரீசெண்ட் டைம்ல நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு, நானும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். சேட் இன் த சென்ஸ் பேசுவோம் அவ்வளவுதானே தவிர ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க எப்பவுமே எனக்கு கால் பண்ணுவாங்க, பட் நான் பெருசா கால் எடுக்க மாட்டேன். நான் வேணும்னு எடுக்க மாட்டேன். ஐ மீன் அவங்க பண்ணிட்டியா ஓகே ஃபைன், நான் பொறுமையா ரிப்ளை பண்ணுவேன். இப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஃப்ரீயா இருக்கும் போது, இப்போ லெட்ஸே நான் 9-10 மணி வரைக்கும் ஆன்லைன் வர மாட்டேன், 10 மணிக்கு மேலதான் ஆன்லைன் வருவேன் அப்படின்னா 10 மணிக்கு மேலதான் நான் ஆன்லைன்ல போய் மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். அதுவும் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது அவ்வளவுதான். அதுக்கப்புறமே நான் ஆன்லைன் போகவே மாட்டேன். நான் எப்போ உள்ள ஃப்ரீயா இருக்கணும் அப்பதான் நான் போவேன். நான் எல்லா டைமே இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கங்க. தென் நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒருத்தவங்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஒருத்தவங்களுக்கு ஏன்னா என்னோட ஜிம்ல வந்து ஒருத்தர் வருவாரு, அவர் என்னோட ஜிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் சோ ஃபன்னி. பட் ஆனா என்னன்னா செம்ம ஃபன்னா இருக்கிறவங்க, ஃபன்னியா இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியா பேசுவாங்க. நானுமே ஃபன்னி கேரக்டர் தான், ரொம்ப ஜாலியா பேசுவேன், பழகுவேன், அதெல்லாம் ஓகே. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் என்னன்னா எப்பவுமே ஜிம் முடிச்சோடனே அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசணும், அந்த டைமிங் செட் பண்ணி பேசுவாங்க, டெய்லியும் பேசணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே உங்களோட அட்ராக்ஷனை உங்களோட கேர்ள்ஸ் கிட்ட இருந்து கம்மி பண்ணி, சீரியஸா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். எந்த அளவுக்கு நீங்க வந்து அதிகமான டைம் ஒருத்தவங்களோட ஸ்பெண்ட் பண்றீங்களோ உங்களோட அட்ராக்ஷனை அது அப்படியே கம்மி பண்ண கொஞ்சம் கொஞ்சம். ஸோ spend time with nature, spend time with more quality of people, spend time with nature, spend time with ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா சும்மா போயிட்டு என்ன சாப்பிட்டியா பேசியாங்கிறது செக்இன், நான் செக்இன் பண்ணுங்கன்னு சொல்ல. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா உங்க அம்மா கிட்ட போய்மா, நீ ஏதாவது லவ் எதுவும் பண்ணியிருக்க அம்மா, உனக்கு நீ அப்பாவை எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த, உங்க கல்யாணத்துல என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின் கேளுங்க. இது ஃபேமிலியை பொறுத்து. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு டைப் பேசலாம், எப்படி ஃபேமிலி கூட ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ மேக்ஸிமம் திரும்ப அதுவுமே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல வரதுனாலதான் அதை நம்ம பத்தி பேச போறோம். ரைட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் லைஃப்ல. நீங்க ஒருத்தவங்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மென்டல் சிக்னஸ் இன் யுவர் லைஃப். ஸோ நெவர் டிபெண்ட் ஆன் தட். அதாவது இந்த பெர்ஸ்பெக்டிவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தூக்கி போடுங்க. அதாவது எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு அவங்க மட்டும் போதும், நான் ஏன் மற்றவங்க கிட்ட போய் பேசணும் பழகணும். நோ, நெவர். வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஜஸ்ட் நீட் டு டாக் டு எவ்ரிஒன். மேபி நீங்க நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மேபி உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா நீங்க அதை தாங்க மாட்டீங்க. பயங்கர பெயினா இருக்கும். இல்ல மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா கூட உங்களை அவாய்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பயங்கர பெயினா இருக்கும். பிகாஸ் யூ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தெம், ரைட்? பட் உலகம் அப்படி ஓடுறது இல்லை. நிறைய பேர் எப்படி சொல்றது அப்படின்னா தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ரைட், இப்ப எனக்கே ஒரு சில விஷயம் போர் அடிக்குதுன்னா நான் இப்ப எனக்கே சம்டைம்ஸ் வந்து ஒரு பொண்ணிட்ட பேச போர் அடிக்குதுன்னா நான் போய் பேச மாட்டேன். தட்ஸ் நேச்சர். எனக்கே ஒரு பையன்ட்ட பேச போர் அடிக்குது, இப்ப நானே ஒருத்தட்ட போய் பேசிட்டு இருக்கேன், அவர் திரும்பி ரிப்ளை பண்ண மாட்டாரு, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். நான் ஏன் பேசுறோம் ஃபர்ஸ்ட்? அது நேச்சர், அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் எப்ப பார்த்தாலும் நான் போய் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் பீரியட் மேல அவங்களுக்கு வெறுப்பாயிருக்கும். நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு ஆக்சுவலி. பட் நீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். பிகாஸ் நீங்க என்னோட சேனல் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னோட ட்ரைட்ஸும் உங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியில தான் நீங்களும் இருப்பீங்கன்றத நான் நம்புறேன். ஸோ அப்போ எல்லா கூடமே கம்யூனிகேட் பண்ணுங்க. ஜஸ்ட் சே ஹாய் இன் யோர் ஜிம், ஜஸ்ட் சே கோ அண்ட் வாக் போகும்போது அங்க பார்த்து யாராவது ஹாய் சொல்லுங்க. என்ன பேசுறது அப்படின்னா எதையாவது பேசுங்க. ஹாய், இந்த ஒரு வடிவேல் காமெடி வரல, ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துட்டு இந்த ஸ்டாம்ப் வச்சு என்ன பேசுறது, அதாவது கிபி 1990 அந்த மாதிரி எதையாவது பேசுங்க. பீப்புள் வில் லைக் த மோஸ்ட் ஃபனி கைஸ், ரைட்? சும்மா நான் எப்பவுமே ரகத், நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன், உனக்கு தெரியுமா வாழ்க்கையை பத்தி ஓவர ஆராய மாட்டேன்டா நான், அப்படி வேண்டாம். ஓகே, ஜஸ்ட்
be funny with everyone, just have fun, just do some funny things in your life, just go and draw, just go டான்ஸ் ஆடுங்க, திடீர்னு டான்ஸ் ஆடுங்க. நான் ஜிம் போனா அடிக்கடி சம்டைம்ஸ் என்னோட செட்ஸ்க்கு நடுவில் சம்டைம்ஸ் சும்மா ஏதாவது இப்படி இப்படி கையை கேளாட்டி இப்படி இப்படி பண்ணுவேன். பீப்புள் மே லைக் இட். ஸோ அதனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்து பேசுவாங்க. நானா போய் எல்லா டைமே சும்மா சும்மா போய் இன்னும் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஒருவேளை எனக்கு நான் இப்போ ஒரு பொருள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு மேலே எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், டக்குன்னு நான் நவுந்து வந்துடுறேன். ஓகே பாய், நீங்க ஒர்க் பண்ணுங்க, நான் போய் ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு. நான் சும்மா நின்று அவங்க கிட்ட பேசுறவங்களுக்காக நின்றுட்டே இருக்க மாட்டேன். இதை பத்தி நம்ம தனியா பேசலாம். ஓகே, ஸோ மேபி இந்த வீடியோல சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு அதையும் தாண்டி என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட கோச்சிங் லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஃப்ரீ செஷன். தென் உங்களுக்கு ஓகே, நான் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். தென் என்னோட கம்யூனிட்டி லிங்க் கீழே கொடுக்குறேன். கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி என்னோட வாய்ஸ் நோட்ஸ் இருக்கும். உங்களை மாதிரியான பீப்புள் அங்கே கம்யூனிகேட் பண்றவங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்க, அவங்களோட ப்ராக்ரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட கோர்சஸ் அங்கே வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் மந்த்லி 99 rupees நீங்க கட்டினீங்கன்னா போதும். அண்ட் ஸோ என்னோட கோச்சிங் நீங்க இல்லை என்னோட ப்ரைவேட்டான கோச்சிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன மாதிரியான ஒரு ஆள் கிட்ட இருந்து நீங்க அந்த நாலேஜ் கெயின் பண்ணிக்கும் போது யூ வில் கெட் a huge amount of progress in your life, right? So schedule link கீழ இருக்கு. So be strong, stay positive. Thank you for watching my video.